1946 முதல் 50 வரை முன்னணி இயக்குனர் ஏ. சூசை அந்தோணி சாமி, ஏஎஸ்ஏ சாமி என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். லண்டன் ஆக்ஸ்போர்டில் BA ஹானர்ஸ் முடித்திருந்தார். அந்த காலத்தில் மிக உயர்ந்த படிப்பு. ஆங்கில இலக்கியத்தில் ஆர்வமிக்க சாமி ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை படித்து அது போன்ற நாடகங்களை தானும் எழுத விரும்பினார். பில்ஹணன் என்ற நாடகம் சாமியின் சினிமா என்ட்ரிக்கு பாதை போட்டது. 1946 வால்மீகிக்கும் ஸ்ரீமுருகன் படத்திற்கும் திரைக்கதை வசனம் இவர்தான் எழுதினார். ஸ்ரீமுருகன் வெற்றி பெற்றது. இயக்குனராக மாறினார். படம் ராஜகுமாரி. தயாரிப்பாளர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சாமி எம்ஜிஆர் தான் ஹீரோ என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். எம்ஜிஆருக்கும் இவருக்கும் இருந்த அதீத அன்பினால் எம்ஜிஆரை இவர் வாடா போடா என்று ஒருமையில் தான் சொல்லி அழைப்பாராம். எம்ஜிஆர் சாமியை சொந்த அண்ணனாகவே கருதினார்.